எல்லாருக்கும் வணக்கம். இன்றைய கிரைம் பேட்ரோல் அலர்ட்டுக்கு உங்களை வரவேற்பது நான் அனுப் சோனிக். மனுஷங்களுக்குள்ள இருக்கிற மனிதாபிமானம் எப்போ அழியுதோ அப்போதான் குற்றங்கள் நடைபெறுது. மனுஷங்க சில விஷயத்துக்கு மேலே பேராசைப்படுறாங்க, சில விஷயங்களை இழந்துருவோமோன்னு ரொம்பவே பயப்படுறாங்க. மனுஷங்களை இந்த ரெண்டு விஷயங்கள் தான் மனிதத்துக்கும் ஒழுக்கத்துக்கும் இடையில செயல்பட வச்சுக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு கேஸ்ல அதே மாதிரி ஒரு பயங்கரமான சம்பவத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த கேஸோட இன்வெஸ்டிகேஷன் சீரியஸ் ஆகுது. போலீஸ்க்கு இந்த கேஸ் ரொம்பவே சேலஞ்சிங்காக இருக்க போகுது. ஹலோ மேம், மை நேம் இஸ் ஷகுன் பேட். உங்களோட ஏஜென்சியில் நான் சேர்ந்த பிறகு நான் ஒரு அங்கமாக சேர்ந்த பிறகு ஷகுன் இதுல மஞ்சூரியன் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு எடுத்துக்கூட நான் செஞ்சு தரேன். அம்மா, நீங்கள் என்னை இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணவே விட மாட்டேங்கிறீங்க. அது போகட்டுமா, இன்னைக்கு எதுக்கு மஞ்சூரியன் செய்றீங்க? உனக்கு புது வேலை கிடைச்சிருக்குல, அதனாலதான். உனக்கு சைனீஸ் ஃபுட்டு பிடிக்கும்ல? வாவ், எனக்கு இன்னும் ரிசல்ட்டே வரல, அதுக்குள்ளேயும் பார்ட்டிக்கு தயாராயிட்டீங்களா? எனக்கு தெரியும், நீ இன்டர்வியூ ரொம்ப நல்லாவே பண்ணியிருப்பேன்னு. சரி, ஓகே, அதை கொடுங்க. இங்க பாருங்க, நான் மஞ்சூரியன் ரெசிபி வீடியோவை கண்டுபிடிச்சிட்டேன். நான் இப்போ போயே ஆகணும், எனக்கு இப்போ லேட் ஆகுது. கொஞ்ச நேரம் இரு, சாங்கல் வந்துருவான், உன்னை ட்ராப் பண்ணுவான். அவன் ஆல்ரெடி நம்ம 2 பேரையுமே ஏமாத்திட்டு போயிட்டாமா. உங்களோட பையன் அவன் உன் அண்ணமா? நான் என் அண்ணனை நம்பிட்டு இருந்தா இந்த வேலையும் போயிடும், இந்த வீடும் போயிடும். எப்படியோ போகட்டும், நான் ஜமாலை வர சொல்லிட்டேன், அவன் என்னை ட்ராப் பண்ணுவான். நல்லது. அம்மா சகுன், இது ரொம்ப பெரிய டிராவல் ஏஜென்சி. நான் உங்ககிட்ட பேசிட்டேன். நீ இன்டர்வியூ மட்டும் நல்லா பண்ண, அது போதும். ஜமாலன்னா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, அவனோட இன்டர்வியூ ரொம்ப நல்லாவே போகும். தேங்க்ஸ் இம்ரான், நீங்கள் 2 பேரும் என் மேலே பெரிய நம்பிக்கை வச்சுருக்கீங்க. நான் அதுக்காகவே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவேன். உனக்கு ஏரோஸ்டஸ் ஆகணுமா? அப்புறம் எதுக்காக டிராவல் ஏஜென்சி ஜாபுக்கு வந்த? அது எல்லாம் என்னோட விதின்னு தான் மேம் சொல்லணும். எங்கள் அப்பா இறந்த பிறகு நான் ஜாப்க்கு போகிற நிலமை வந்துருச்சு மேம். அதுலேருந்து என்னோட ஏரோஸ்டஸ் கனவும் நின்றுச்சு மேடம். ஐ அண்டர்ஸ்டாண்ட். இது வெறும் டெஸ்க் ஜாப் தான். உன்னோட எல்லா வேலையும் ஃபோன் லேப்டாப்பில் தான் இருக்கும். உலகத்தை சுற்றணுன்ற கனவு இந்த ஜாபில் ஃபுல்ஃபில் ஆகாது. ஆமாம் மேடம், எனக்கு நல்லா தெரியும். அதை நான் நல்ல முறையில் எடுத்துக்க நினைக்கிறேன். என்னால் உலகத்தை சுத்த முடியலனாலும் மற்றவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீ நாளையிலேருந்து ஜாயின் பண்ணலாம். தேங்க்யூ மேம். கம். உன் ஃபேமிலியில் யாரெல்லாம் இருக்காங்க? நானும் என்னோட அம்மாவும் இருக்கோம். ஓ, உங்கள் அம்மாவும் நீயும் ஒன்றா இருக்கீங்களா? ரொம்ப நல்லது. நான் தனியாக தான் தங்கியிருக்கேன். ஆக்சுவலாக என்னோட ஹஸ்பண்ட் டிபான்ஷு கன்னடாவில் தான் ஒர்க் பண்ணுறாரு. வருஷத்துக்கு 2-3 தடவை தான் நாங்கள் மீட் பண்ணுவோம். அதனால நான் தனியாக தான் இருக்கேன். என்ன கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்கள் ஹஸ்பண்டை பற்றி நல்லா தெரியும். ஆனால் இந்த கம்பெனியோட பிக்கெஸ்ட் இன்வெஸ்டர் அவர். அதனால கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுங்க. ஷகுல், மீட் அகில். ஹாய் சார். ஹாய். இவரோட பிஹேவியரை உங்களால் கெஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா இவர் என்னோட பிஸ்னஸ் பார்ட்னர். பெரிய கிளைண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்தவர். ஆமாம், இது வரைக்கும் எத்தனை கண்ட்ரீஸ்க்கு போயிட்டு வந்திருக்கு? வெறும் 50 தான். அப்புறம் நான் எதுவும் டூர்லாம் போல, அது பிஸ்னஸ் ட்ரிப். எனிவே, வெல்கம் டு FM டூல்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ். தேங்க்யூ மிஸ்டர் அகில் சார். சார், இந்த இடம் முடிக்க தெரியிட்டேன், ஆனால் தலையை கண்டுபிடிக்க முடியல. ஷகுன், உன்னோட அண்ணியும் நானும் அம்மாவுக்கு ஃப்ளாட்டை காட்டணும். அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாளைக்கு இன்னொரு ஃப்ளாட்டை காட்ட போகிறோம். நீயும் எங்கள் கூட வந்து அதை பார்க்கலாம்ல? உனக்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் போய் பாருங்க, எனக்கு ஆஃபீஸில் வேலை இருக்குது. அப்படின்னா ஒன்று பண்ணு, இந்த சண்டே வந்து பாரு. நீயும் ஃப்ரீயாக தானே இருப்ப? நீங்கள் போய் பாருங்க. அவளோட கழுத்தை நல்லா நெரிச்சு கொண்டு இருக்காங்க. அப்புறம் ஷார்ப் ஆப்ஜெக்டால தலையை வெட்டி எடுத்திருக்காங்க. இறந்த பிறகு தலையை வெட்டி இருக்காங்க, அதனால அடையாளம் கண்டுபிடிக்க கஷ்டம். இன்னொரு விஷயம், பாடியில உப்போட ட்ரேசஸ் அதிகமா இருக்கு. அவளோட பாடி மேல உப்பை தூவி இருக்காங்க, ஏன்னா பாடி அழுக வைக்கிறதுக்காக. அதுவும் நடந்திருக்கு. இந்த பாடி அழுகி ரொம்ப நாள் ஆகுது. டைம் ஆஃப் டெத் தெரியுமா? 1 வாரத்துக்கு முன்னாடி செஞ்சிருக்கலாம். ஆகஸ்ட் 1 இல்ல 3க்குள்ள நடந்திருக்கலாம். விக்டிமோட வயசு என்னவா இருக்கும்? ஒரு 23 வயசு இருக்கும். செக்ஷுவல் அசால்ட் இல்ல,
ஆனா இந்த பொண்ணு செக்ஷுவலி ஆக்டிவா இருந்திருக்கா. இங்க பாருங்க, இந்த பொண்ணோட லெஃப்ட் ஹேண்ட்ல ஏன்னு ஒரு டாட்டூ இருக்கு, பாத்தீங்களா? ஏன்னு போட்டிருக்கு. பொண்ணுடைய பேர் ஏழை ஸ்டார்ட் ஆகுமோ? இந்த டேட்டோ வச்சு இந்த பொண்ணு அடையாளம் கண்டுபிடிக்க முடியுமா? அம்மா, நீங்க எதுக்கு அவன் கூட போய் ஃப்ளாட்லாம் பாக்குறீங்க? என் அண்ணன் இந்த வீட்டை வித்துட்டு அதுல தான் உனக்கு ஒரு புது ஃப்ளாட் வாங்க போறான்னு நினைக்கிறேன். இதெல்லாம் உனக்கு ஒண்ணுமே புரியாதா என்ன? எனக்கு எல்லாம் புரியுது, நீ எதுக்கும் கவலைப்படாத. இந்த வீட்டை நான் விற்க மாட்டேன். இந்த வீடு உனக்கு சேர வேண்டியது. நான் ஷங்கலோடையே போயிடுவேன், உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஏதாவது காரணம் சொல்லி அவனோட புது ஃப்ளாட்டை வாங்க விடாம பண்ணிடுறேன். பரவாயில்லையேம்மா, நீங்களும் ரொம்ப ஸ்மார்ட் ஆயிட்டீங்க. நீயும் ஸ்மார்ட்டா தான் இருக்கணும். நீயே ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க. உலகம் ஃபுல்லா 2 பேரும் சுத்துங்க. அப்படி யாராவது இருக்காங்களா? அப்படியே இருந்தாலும் நான் ஏன் உங்களுக்கு சொல்லணும்? எனக்கு பசிக்குது, இன்னும் கொஞ்சம் சாப்பாடு எடுத்துட்டு வாங்க. சரி. 23 வயசு பொண்ணு காணாம போன மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் எதுவுமே நம்ம ஃபைலில் இல்லை சார். ஆனால் மொஹின்பூரில் நமக்கு 5 மிஸ்ஸிங் கேஸ் கிடச்சிருக்கு. விக்டிமோட ஏஜுக்கும் அது மேட்ச் ஆகுது. மிஸ் ஆன பொண்ணுங்களோட ஃபேமிலியை வர சொல்லிட்டேன். இது பொண்ணு சார், ராமா கோயால். சிவில் சர்வீஸ் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியலைன்னு சூசைட் பண்ணிக்கலாம்னு வீட்டை விட்டு வெளியில் ஓடி போயிட்டா. ஆனால் கொஞ்ச நாள்லேயே வீட்டுக்கு திரும்ப வந்துட்டா. இது 2வது பொண்ணு சார், அர்வனா பெஹல். மாமியாரோட சண்டையால் ஓடி போயிட்டா. இது 3வது பொண்ணு சார், சஞ்சனா. டவுரி பிரச்சனையால் வீட்டை விட்டு வெளியில் வந்து அவள் ஃப்ரெண்டோட இப்போ ஒன்றா வாழ்ந்துக்கிட்டு இருக்கா சார். இப்போது டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கா சார். 4வது பொண்ணு? 4வது பொண்ணோட ஃபோட்டோ கிடைக்கல சார். அவள் பேர் ஆஷா மௌரியா. அவள் ஹஸ்பண்டோட வாழ்ந்துக்கிட்டு இருந்தா. இப்போ அவள் மிஸ்ஸிங் சார். ஆஷா மௌரியா? இறந்து போன பொண்ணோட பாடியில் இந்த டேட்டோவோட எழுத்து. ஒருவேளை அந்த பாடி ஆஷாவு தான் இருக்குமோ? அகில் சார், ஐ திங்க் நம்ம ஐட்டினரியில் ஃபெக்கெட் மியூசியத்தையும் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஃபுக்கெட்டில் இருக்க நிறைய பிளேசஸை யாருமே எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்லை. வெல்டன் சகுன், அந்த இடத்துக்கு 3 முறை போயிருந்தேன், ஆனால் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. நீ எத்தனை வாட்டி போயிருக்க? அங்கே போனதே இல்லை. சீரியஸ்லி? எஸ் சார். ஆனால் எனக்கு ட்ராவலிங்னா ரொம்ப பிடிக்கும். ட்ராவல் வீடியோஸ் பார்த்து விர்ச்சுவல்லே வேர்ல்ட் டூர் போவேன். பை த வே சார், உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல ஜாப் கிடைச்சிருக்கு. அதை விட்டுட்டு ஏன் திரும்பி இந்தியாவுக்கு வந்தீங்க? ஓ அதுவா, நான் ஒரு தேசபக்தி படம் பார்த்துட்டேன். அதை பார்த்து எமோஷனாலே மறுபடியும் நான் இங்கே வந்துட்டேன். ஹாய் மானி. சார், நான் உங்களுக்கு இட்டினரி அப்டேட் பண்ணுறேன் சார். ஷூர். ஆஷா அவனோட காதலனோட சந்தோஷமா தான் இருப்பா. என் மனசை வேதனைப்படுத்த தான் இங்கே வந்தீங்களா? சஞ்சய், நான் சொல்கிறத கேளு. செத்து போன அந்த பொண்ணோட வயசும் உன் பொண்டாட்டியோட வயசும் ஒன்றே தான். அதனால தான் வந்திருக்கோம். நீங்கள் சொல்கிற மாதிரி ஆஷாவோட கையில் எந்த ஒரு டேட்டோவும் கிடையாது. ஒரு வேளை ஓடி போனதுக்கு அப்புறம் போட்டிருக்கலாம். அதை போங்க, இங்கேருந்து தயவு செஞ்சு போயிடுங்க. வீட்டுக்குள்ளே வேறு யாராவது இருக்காங்களா? யாரும் இல்லை, எல்லாம் ஓகே தானே? என்ன பண்ணுறீங்க? நீங்கள் எப்படி என் வீட்டுக்குள்ளே வரலாம்? உங்ககிட்ட சர்ச் வாரண்ட் இருக்கா? ஒழுங்கா நவந்து போயிடு. தல்றா. சார், துக்லா, ரேணு வர சொல்லுங்க. அதனால தானே நீ எங்களை உள்ள விடாமல் தடுத்த. நான் என்ன சார் பண்ண முடியும்? எல்லாமே என்னை பார்த்து சிரிக்கிறாங்க சார். மற்றவங்கெல்லாம் என் பொண்டாட்டியை நான் சந்தோஷமாக வச்சுக்கலன்னு என்னை கிண்டல் பண்ணுறாங்க. அவங்க 2 பேர் இடத்தையும் நான் கண்டுபிடிச்சேன். காதலிச்சவன் ஓடி போயிட்டான். இவ மாட்டிக்கிட்டா நான் அவளை அப்படியே வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டேன் சார். அரெஸ்ட் பண்ணுங்க. நீ இங்கே என்ன பண்ணுறனா? உன் ஆஃபீஸ் கொலீக் கிட்ட உனக்கு அண்ணனே இல்லைன்னு சொல்லி வச்சிருக்க. ஒரு அண்ணனா நீ எனக்கு என்ன கடமை செஞ்சிருக்க? என்னையும் எங்கள் அம்மாவையும் நீ தவிக்க விட்டு போயிட்ட. உன்னோட உபதேசம் கேட்க நான் இங்கே வரல, அம்மா பார்க்க போயிருந்தேன். உனக்கு இந்த டிஃபன் பாக்ஸை கொடுக்க சொன்னாங்க. இந்தா எடுத்துகிட்டு போ. இப்படி பொய்யா நடிக்கிறதால எதுவுமே மாறாது. நீ என்ன முயற்சி பண்ணாலும் சரி, உன்னை அந்த வீட்டை கண்டிப்பாக விற்க விட மாட்டேன். இந்த வீட்டை விற்றா எல்லாருக்குமே தான் நல்லது. உனக்கு, எனக்கு, அப்புறம் அம்மாவுக்கு. அதை பற்றி மறந்துடு சங்கர். அப்பா இப்போ உயிரோடு இருந்திருந்தா நான் தொடர்ந்து படிச்சிருப்பேன். என்னோட ஏரோஸ்டஸ் ட்ரீம் கண்டிப்பாக நடந்திருக்காது. உன்னால தான் என் கனவு இப்படி ஆயிடுச்சு. அப்புறம் இந்த வீட்டை விற்கணுன்ற உன் கனவு பாலாகும் போது தான் என்னோட உண்மையான வழி உனக்கு புரியும். சார் வாங்க சொக்கலா. சார், டெம் டேட்டா மொத்தமும் நம்ம ஸ்கேன் பண்ணிட்டோம் சார். கிரைம் நடந்த ஸ்பாட்டில்
மொத்தமாக 804 நம்பர்ஸ் ஆக்டிவில் இருந்திருக்கு சார். இதில் மொத்தம் 100 ஃபோன் நம்பர்ஸ் எல்லாரும் வெளியூர்காரங்க. எல்லா சிம்மையும் ஸ்கேன் பண்ணி எல்லா டீட்டெயிலும் எடுத்துட்டோம். க்ளூ கிடைச்சதா? எஸ் சார், 2 நம்பர் சஸ்பிஷியஸ். அதில் ஒரு ஃபோன் நம்பர் பார்க்கும்போது லக்னோ டீட்டெயில்ஸ் காட்டுது, இன்னொரு நம்பர் ஈசார் காட்டுது. அது அனிதா ஜெய்ஸ்வாலோட நம்பர் சார். ஆனால் இப்போ அந்த 2 நம்பருமே சுவிச் ஆஃபில் இருக்குது சார். அனிதா ஜெய்ஸ்வால் ஏ. நம்ம கண்டுபிடிச்ச பாடி அனிதா ஜெய்ஸ்வாலாக இருக்குமோ? சுக்லா, நீங்கள் இசாருக்கு போய் அனிதாவை கண்டுபிடிங்க. ஓகே சார். மிஸ்டர் சாஸ்திரி ரொம்ப ஸ்ட்ரிக்டான வெஜிடேரியன். அவர் ரொம்ப தெளிவா அதை சொன்னாரு. அப்புறம் எதுக்கு அவரை நீ நான்வெஜ் குக் பண்ற ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போன? உன்னோட ஃபோக்கஸ் எங்க தான் இருக்கு ஷகுன்? நோ மேம், அது வந்து நான் எதுவும் கேட்க தயாரா இல்லை. நீ எக்ஸ்கியூஸ் கொடுக்கறதுக்காக நான் உனக்கு சம்பளம் கொடுக்கல, ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்காக தான். போய் வேலையை பாரு. சாரி மேம். சாரி பூரின்னு. அவ செஞ்ச சின்ன தப்பால பெரிய கிளைண்ட்டை இழந்துட்டோம். இட்ஸ் ஓகே, அவள் புதுசு தானே, அவள் சீக்கிரமாக கற்றுப்பா. என்ன விளையாடுறியா? இது ஒன்றும் ஸ்கூல் கிடையாது. அவளுக்கு நம்ம பே பண்றோம். ஒரு ப்ரொஃபஷனல் மேன் நடந்துக்கணும், இல்லைன்னா அவளை வேலையை விட்டு தூக்கிடலாம். யூபி போலீஸ், இந்த வீட்டில் அனிதா ஜெய்ஸ்வால் இருக்காங்களா? எங்களுக்கும் அனிதாவுக்கும் இருந்த உறவாக இருந்துருச்சு. இந்த குடும்பத்தை விட்டுட்டு அவனோட காதலன் சமீரோட எப்போ ஓடி போனாலோ அப்போவே எங்கள் உறவு முறிஞ்சிருச்சு. தலை இல்லாமல் ஒரு பொண்ணோட பாடி கிடைச்சிருக்கு. ஒருவேளை அது உங்கள் பொண்ணு அனிதாவாக இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு நம்புகிறோம். என்ன முட்டாள்தானே இது? தலை இல்லாம தான் உடம்பு கிடைச்சதுன்னு எங்க கிட்ட சொன்னீங்க. அப்ப எப்படி அது அனிதாவோட பாடி தானே உறுதியா சொல்றீங்க? பாடி கிடைச்ச அதே இடத்துல தான் உங்கள் பொண்ணோட ஃபோனும் ஆக்டிவில் இருந்திருக்கு. அனிதா சமீரோட பிஜ்னூருக்கு தான் போனாங்களா? எனக்கு தெரியாது சார். ஆனா அந்த செத்து போன பொண்ணு எங்க அனிதாவா இருக்காது. அது எப்படி உங்களால் உறுதியாக சொல்ல முடியுது? அனிதா சோஷியல் மீடியால தொடர்ந்து ஏதாவது போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பா. அனிதாவோட ப்ரொஃபைல் நான் முழுக்க செக் பண்ணிட்டேன் சார். வேற யாராவது கூட அவளோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது சார். ஒருவேளை அனிதா உயிரோட இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. இது அந்த ஹாஷா கேஸ் மாதிரி மறுபடியும் இது நம்மளை டெட் எண்டு கூட்டிகிட்டு வந்திருக்கு. நம்ம ஏதாவது செஞ்சாகணும். அனிதாவோட ஃபேமிலி கிட்ட நான் இன்னொரு தடவை பேசுகிறேன் சார். அனிதாவோட பாய் ஃப்ரெண்ட் சமீர் கிட்ட இதை பற்றி பேசுங்க. தேவைப்பட்டா அனிதாவோட பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து டிஎன்ஏ சாம்பிள் எடுங்க. செத்து போன அந்த பொண்ணோட மேட்ச் பண்ணி பாருங்க. ஒருவேளை அது மேட்ச் ஆச்சுன்னா அந்த கில்லர் கிட்ட அது நம்மளை கூட்டிகிட்டு போகும். ஓகே சார். ஏய் சகுன், நீ எப்படிங்க? எவ்ரிதிங் ஆல் ரைட்? சாரி சார் டு டிஸ்டர்ப் யூ. ஆனால் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். நான் உள்ளே வரலாமா சார்? யா ஷோர், ப்ளீஸ் கம். சரி சொல்லு, என்ன விஷயம்? நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சார். பெத்த பிள்ளைங்களுக்கு வேணாம், உறவுகளை அங்கேயே முறிச்சிட்டு போகிறது சுலபமாக இருக்கலாம் சார். ஆனால் எங்களை மாதிரி அப்பா அம்மாவுக்கு அது ரொம்ப சுலபமாக இருக்காது. அனிதா தான் சார் எங்களுக்கு எல்லாமே. மாதிரி அனிதா, இந்த பணத்தை லாக்கரில் வச்சிரு. இதுலேருந்து நீ ஒரு 2000 எடுத்துக்கோ. அப்போ நான் 3000 எடுத்துக்கவா? புது ஷூஸ் வாங்கணும். இதெல்லாம் நீ என்கிட்ட கேட்கணுமாம்மா, நீ எடுத்துக்கோ. தேங்க்யூ. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அனிதாவுக்கும் ஜாயின்டிஸ் வந்துச்சு. அந்த நோயிலேருந்து அவள் குணமானாலும் ஆனால் அவள் வீக்காக தான் இருந்தா. நிறைய டாக்டர்ஸை பார்த்துட்டோம், ஆனால் எதுவுமே வேலைக்காகலை. அப்புறம் என்னோட ஃப்ரெண்டு சாமியார் ஹேதத்தாளி கிட்ட கூட்டிகிட்டு போக சொன்னான். நாங்களும் அனிதாவை அந்த சாமியார் கிட்ட கூட்டிகிட்டு போனோம். உன்னை கெட்ட சக்தியில் எதுவும் பண்ணாது. இந்த தாயத்தை உன்னை காப்பாற்றும். எல்லா தீய சக்தி கிட்ட இருந்தும் இந்த கயிறு உன்னை காப்பாற்றும். சாமியார் கிட்ட போனதுக்கப்புறம் என் பொண்ணு சீக்கிரமாக குணமாயிட்டா. இந்த நோயிலேருந்து அவள் குணமான உடனே அவளுக்கு இன்னொரு நோயும் கூட தொத்திக்கிச்சு.
காதல் நோய். அனிதாவை சமீர் அங்கே தான் மீட் பண்ணானா? ஆமாம் சார், அவள் அந்த சாமியாரோட சிஷ்யன். எல்லா தீய சக்திக்கிட்ட இருந்தும் இந்த கயிறு உன்னை காப்பாற்றும். அவன் என் பொண்ணு மேலே மந்திரம் போட்டுட்டான் சார். இதெல்லாம் இன்னுமா நீங்கள் நம்புறீங்க? இதெல்லாம் நம்புறதில்ல சார். என்னோட பொண்ணு அனிதா அந்த சமீர் பையலை காதலிக்கிறான்னு தெரிஞ்சக்கப்புறம் என்னால் இதை நம்பாமல் இருக்க முடியல. அடிக்கடி இவ அவனை பார்க்க போவா. அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கும்போது என் டிரைவர் ஃபோட்டோ எடுத்து காட்டினான். ஆனால் வெளியில் பேசிக்கிறது எதுவும் நான் நம்பலை. ஆனால் அதை நான் கண்ணார பார்த்த பிறகுதான். அப்புறம் என்ன பண்ணீங்க நீங்க? நீ சொல்கிறத நான் கேட்க விரும்பல. இன்னையிலேருந்து அந்த பையனை நீ போய் பார்க்கக்கூடாது. எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சுப்பா. நீங்களும் மற்ற ஆளுங்க மாதிரி தான். உங்களுக்கும் பணமும் ஜாதியும் தானே முக்கியம். இந்த விஷயத்தில் நீங்கள் கட்டாயப்படுத்தி எதுவும் செய்ய முடியாது. நான் யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிறேங்கிறத நான் தான் டிசைட் பண்ணணும், நீங்கள் இல்லை. அனிதா அடுத்த நாளே வீட்டை விட்டு கிளம்பிட்டா சார். 5 லட்ச ரூபா நகையும் கொஞ்சம் பணத்தையும் எடுத்துக்கிட்டா. இறந்து போனது அனிதாவா இல்லையான்னு டிஎன்ஏ சாம்பிள் வந்ததுக்கு அப்புறமா தான் என்னால் சொல்ல முடியும். அதனால் மனசை தளர விடாமல் இருங்க. ஓகே சார். ஒரு விஷயம் கேட்குறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. அந்த சாமியார் அட்ரஸ் தரீங்களா? சமீர்னு ஒரு ஆள் எனக்கு தெரியாது. கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. உங்ககிட்ட இருந்து உண்மையை எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். நான் சொல்கிறது உண்மைதான் சார். என்னோட சிஷ்யர்களில் சமீர்னு ஒருத்தன் இல்லவே இல்லை. ராம்தேவ், அவனுக்கு ஃபோட்டோ காட்டுங்க. அப்போ இவன் யாரு? ஓ மாப்பிளையா? சார், இவனோட பேர் ஷாஹிப். ஷாகிப்? ஆமாம் சார். அவன் 3 மாதத்துக்கு முன்னாடியே வேலையை விட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டான். அவன் வீடு எங்கே இருக்கு? லக்னோலையா? ஆமாம் சார். சார், அந்த கிரைம் சீனில் ஆக்டிவாக இருந்த அந்த ஃபோன் நம்பரை ஃபேக் ஐடிஸ் கொடுத்து வாங்கியிருக்காங்க சார். அனிதாவோட நம்பரும் சேர்த்து இவனோட நம்பரும் சுவிச் ஆஃப் சார். அப்புறம் அவன் பேர் சமீர் இல்லை, ஷாகிப். அனிதா கிட்ட சமீர்னு சொல்லி தான் பழகியிருக்கான். அப்புறம் அனிதா 5 லட்ச ரூபா பணமும் நகையை எடுத்துகிட்டு ஓடிட்டா. சுக்லா, இது லவ் ஸ்டோரி மாதிரி இல்லை, க்ரைம் ஸ்டோரி. அப்புறம் இந்த க்ரைம் ஸ்டோரியோட மாஸ்டர் மைண்ட் சாகிப் இல்லைனா சக்மீர். லக்னோவில் நான் ஷாகிப்பை பற்றி கண்டுபிடிக்கிறேன் சார். அவன் சீக்கிரம் கிடச்சிருவான். டிபாஷு, எஸ் ஐ நோ. நம்ம கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டில் ப்ராஃபிட் இல்லாதது உண்மைதான் அபி. பட் இது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி. எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க ப்ளீஸ். ப்ளீஸ். ஓகே, பாய். என்ன வர சொன்னியா? அகில், இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு? டிபான்ஷு தான் கால் பண்ணாரு. நீ செஞ்ச தப்புக்கு இப்போ நான் தான் திட்டு வாங்கிட்டு இருக்கேன். இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு பதிலாக வேற ஏதாவது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா சம்பாரிச்சிருப்பேன்னு சொல்கிறாரு. இம்மா, நீ சொல்கிறது புரியுது. நான் தினமும் டைகான்ஸ்ட்ட பேசிட்டு தான் இருக்கேன். ஐ எம் ஒர்க்கிங் ஆன் இட். அகில், ஒரு நிமிஷம் இங்கே பாரு. உன்னோட முழு கவனத்தையும் நீ ஜாப்ல செலுத்தினா இன்னும் நல்லா இருக்கும். என்னாச்சு? அப்புறம் வா. சமீர் அலை சாகிப். சொல்லு, அனிதா எதுக்கு கொன்ன? தலையை எங்கே வச்சிருக்க? அனிதா செத்துட்டாளா? எனக்கு ஒன்றும் புரியல. என்ன சார் சொல்கிறீங்க? நடிக்கிறத நிறுத்து, உண்மையை சொல்லு. சார், அனிதாவை நான் கொலை பண்ணல சார். நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு சுத்தமாக புரியல சார். சத்தியமாக சொல்கிறேன் சார், நான் அனிதா உயிருக்கு உயிரா ரொம்பவே காதலிக்கிறேன் சார். இந்த தாயத்தை கட்டிக்கோ. 2 வாரம் கழிச்சு இதை உங்கள் வீட்டுக்கு பின்னாடி புதைச்சிருங்க. அம்மா, அப்பா, நீங்கள் 2 பேரும் போய் வண்டி எடுத்துகிட்டு வாங்க. நான் கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன், என்னால் முடியல. பாவம் அந்த தாயத்து. எந்த ஒரு காரணமும் இல்லாமல் இது புதைய போகுது. சாரி, நான் சொல்றதை வச்சு நீ எதுவும் ஃபீல் பண்ணாத. நான் உங்ககிட்ட என்ன சொல்ல வரேன்னா, தாயத்தெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, நம்பிக்கை தான் முக்கியம். நம்பிக்கையோடு நம்ம வேண்டிக்கிட்டா நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும். ரொம்ப நன்றி நான் சொன்னதை நீ கேட்டதுக்கு. நீ என்ன ஃபாலோ பண்ணுறியா? நான் ஏன் அவனை ஃபாலோ பண்ண போறேன்? நான் சும்மா அப்படியே சுத்தி பார்க்க வந்தேன். ஓ அப்படியா? அன்னைக்கு நான் அவனை மீட் பண்ணாமல் இருந்திருந்தா இந்த தாய்த்து மேலே எனக்கு நம்பிக்கை வந்திருக்காது.
தேங்க்யூ ஸோ மச். ஓகே பாய். ஃப்ரெண்ட்ஸ்குள்ளார தேங்க்யூ சொல்லக்கூடாது. நம்ம இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆனா வெரி ஸ்மார்ட். எல்லாருக்கும் அறிவு இருந்தா போதும், ஸ்மார்ட்டா இருக்க போனே போதுமே. அதுக்கப்புறம் நாங்க ஒண்ணா பழக ஆரம்பிச்சோம் சார். மெல்ல மெல்ல எங்களோட பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமா அது காதலா மாற ஆரம்பிச்சது சார். நாங்க 2 பேரும் காதலிக்கும் போது நேரம் காலம் எதுவுமே எங்களுக்கு தெரியல சார். 2 பேருமே அப்படி லவ் பண்ணோம் சார். அப்பா நீங்க எப்படிங்க? வா என் கூட. இதுக்கப்புறம் என் பொண்ணு நெருங்கணும்னு நினைக்காத. இதுதான் என்னோட கடைசி வார்னிங். அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் நான் அனிதாவை பார்க்கவே இல்லை சார். மறுபடியும் என் சொந்த ஊரான லக்னோவுக்கு நான் திரும்ப போயிட்டேன் சார். அனிதாவோட அப்பாவுக்கு நாங்கள் லவ் பண்ணுறது பிடிக்கல, அதனால தான் அந்த கோவத்தில் அனிதாவை ஏதோ பண்ணிட்டாரு. முதல்ல நீ என்கிட்ட நடிக்கிறத நிறுத்து. என்ன நினச்சிட்டு இருக்க? எங்களை ஏமாத்தலான்னு பார்க்குறியா? அனிதா கிட்ட உன் பொய்யான பேரை சொல்லி ஏமாத்தின மாதிரி எங்களையும் ஏமாத்த பார்க்குறியா? இல்லை சார், இல்லை சார், நான் அனிதா கிட்ட எப்பவுமே பொய் சொன்னதே இல்லை சார். அனிதாவுக்கு என்னோட பேர் ஷமீர் இல்லை ஷாகிப்னு நல்லாவே தெரியும் சார். ஒருவேளை அவ இன்னொரு ஜாதி பையனை அவங்க அப்பா கல்யாணம் பண்ணிக்க விட மாட்டாருன்னு நினைச்சிருக்கலாம். அதனாலதான் அவ என்னோட பேரை மாத்தி சொல்லியிருக்கலாம் சார். என்னோட பேர் ஷமீர் தான். உண்மை எதுன்னு நாங்கள் கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீ இந்த இடத்த விட்டு போக முடியாது சார். எனக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையும் நான் சொல்லிட்டேன் சார். அடிச்சு விசாரிக்க. சார் இல்ல சார், என்ன நம்புங்க சார். சார் அடிக்காதீங்க சார். சார் அடிக்காதீங்க சார். அடிக்க வேணாம்னு சொல்லுங்க சார். எனக்கு தெரிஞ்சது அனிதாவோட படியாக தான் இருக்கும். அவளை கொன்னது கண்டிப்பா சமீர் தான். கால் ரெக்கார்ட்ஸ்ல எப்போ கிடைக்கும்? இன்னும் 1 or 2 daysல. ஆனா எனக்கு ஒன்று தோணுது சார். ஒருவேளை இது கௌரவ கொலையா இருந்தா, ஏன்னா அனிதாவோட அப்பா மிஸ்டர் தர்சன் ஒரு ஆர்த்தடாக்ஸ். பாசிபிள் இருக்கு. அவருடைய 1 மாசத்துக்கான எல்லா கால் ரெக்கார்ட்ஸ் எடுங்க. சார் டிஎன்ஏ ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு சார். இந்த பாடியோட டிஎன்ஏ ஜாஷ்வல் ஃபேமிலியோட மேட்ச் ஆகல. வாட்? பேக் டு ஸ்கொயர் ஒன். அப்பனா இது அனிதாவோட பாடி இல்லை. அப்படின்னா மறுபடியும் சொல்லல மாட்டிக்கிட்டோம். என்ன விஷயத்தை காட்டுதோ அதை தான் நம்ம பார்க்குறோம். என்ன சொல்றீங்க சார்? பாடியை கண்டுபிடிச்ச அதே இடத்துல அனிதாவுடைய நம்பர் ஆக்டிவ்ல இருந்துச்சு. இந்த லீடை நம்ம சும்மா விட முடியாது. ஒருவேளை அனிதாவை டெத்தை ஃபேக் பண்ணிட்டு அவளுக்கு பதிலாக வேற யாரையாவது கொண்டு போட்டிருக்கலாம். ஆனால் சார் எதுக்கு அந்த மாதிரி செய்யணும்? இப்போதைக்கு அது சொல்கிறது கஷ்டம்தான். ஆனால் இதை ஒரு கெஸ்ஸாக எடுத்துக்கலாம். சாகிப் சமீர் மேலே அவள் காதலில் விழுந்தா, வீட்டில் இருந்து நகையை திருடிட்டு போனா, இந்த கேஸ்லேருந்து அவன் நம்மளை திசை திருப்பு நடத்தின நாடகமாக இருக்கலாமா? அப்புறம் அந்த அனிதாவுடைய ரியல் மோட்டிவ் வேறு ஏதாவது இருக்குமா? அதுக்கு வாய்ப்பு இருக்குது சார். ஃபர்ஸ்ட் கேட்குறதுக்கு எனக்கும் ஷாக்கிங்காக தான் இருந்தது. அனிதா ரொம்ப படித்தவ, பணக்கார வீட்டு பொண்ணு. அவள் எதுக்கு ஒரு ஸ்கூல் ட்ராப் அவுட் பையனை லவ் பண்ணணும்? ஆனால் சுக்லா, அனிதா அவளுடைய டெத்தை இந்த உலகத்துக்கு கன்வின்ஸாக ஃபேக் பண்ணியிருந்தாலும் சோசியல் மீடியா அக்கௌண்ட் ஆக்டிவில் வைக்கிற அளவுக்கு அவளுக்கு தைரியம் வந்திருக்காது. அவளுடைய சோசியல் மீடியா அக்கௌண்ட் கடைசியாக எப்போ லாகின் ஆச்சுன்னு செக் பண்ணுங்க. சுக்லா, அனிதாவுடைய ஃபோனை சர்வேலன்ஸில் வைங்க. அது ஃபுல் டீட்டெயில் எனக்கு வந்தாகணும். ஓகே சார். எஸ் சார், உங்களோட டிக்கெட்ஸ் எல்லாம் உடனே புக் பண்ணுறேன். உங்களோட ஃபுல் நேம் சொல்லுங்கள் சார். அனிதா ஜெய்ஷ்வால், போபால். அனிதா ஜெய்ஷ்வாவோட கேஸ் போலீஸ்க்கே ஒரு மிகப்பெரிய புதிராக இருக்குது. அந்த கேஸை சால்வ் பண்ணுறதுக்கான ஒரே வழி அனிதாவோட கடந்த காலத்தில் நடந்த எல்லா விஷயங்களையும் அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி ஆகணும். அப்படி விசாரணை பண்ணும்போது தான் அனிதா ஜெய்ஷ்வாவை பற்றின ஒரு முக்கியமான துருப்பு போலீஸுக்கு கிடைக்க வந்துச்சு. அனிதா ஜெய்ஷ்வால் யார் அது? எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை சார். நான் உனக்கு ஞாபகப்படுத்தட்டா? உன்னோட ஒய்ஃப் உன்னை விட்டு பிரிஞ்சு போனதுக்கு முக்கிய காரணமே அவள் தான். சார், அது என்னோட பர்சனல் விஷயம். இதுக்கு மேலே இது பர்சனல் இல்லை, இது ஒரு கிரிமினல் மேட்டர். எங்களுக்கு ஒரு பொண்ணு பாடி கிடச்சிருக்கு. இந்த கிரைமில் அனிதாவும் இன்வால்வ் ஆகிருக்கா. அதனால் எல்லா விஷயத்தையும் சொல்லிடு. இல்லைனா சார் அனிதா என்னோட கிளாஸில் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஜாயின் பண்ணான். அப்பப்போ என்னோட கிளாஸ்க்கு வந்து அவள் டவுட்ஸை கிளியர் பண்ணிட்டு போவா. அனிதா, என்ன நீ இந்த மாதிரி வந்திருக்க? இந்தா தொடச்சிக்கோ. தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் ரொம்ப நல்லவர். என்னாச்சு? என்ன உனக்கு பிடிக்கலையா? சார், எங்களுக்குள்ளே இருந்தது ஒரு சின்ன அஃபேர் தான். அப்புறம் நான் அதை தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன், விலகி போயிட்டேன். நான் எவ்வளோ தான் அவளை விட்டு விலகி போனாலும் என்னை விட்டு விலகி போகிற மாதிரி தெரியல சார். அப்புறம் அன்னைக்கு ஒரு நாள் என்ன சொல்கிறீங்க நீங்கள்? நான் எந்த பொண்ணையும் ப்ரெக்னென்ட் ஆகலை. எத்தனை பொண்ணுங்க வாழ்க்கைடா நீ ஏமாத்திருக்க? நான் அனிதா ஜெய்ஷ்வாலை பற்றி கேட்குறேன். நான் சொல்கிறத கவனமாக கேட்டுக்கோ. இந்த கிளாஸை நீ உடனே மூடுற, இல்லைனா அனிதா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா? சார், அவள் அதை என்கிட்ட சொன்னதில்லை சார். அப்புறமா தான் நான் அதை கண்டுபிடிச்சேன். அவங்க அப்பா இந்த விஷயத்தை மறைக்க பார்த்தாரு. அதனால தான் என்னை கொல்ல ஆள் அனுப்புனாரு. நான் பயந்துட்டேன் சார்.
அன்னிலேருந்து நான் அவளை பார்க்குறத நிறுத்திட்டேன் சார். இந்த விஷயம் என் ஒய்ஃபுக்கு தெரிஞ்சிருச்சு. அவளும் என்னை விட்டுட்டு போயிட்டா. சார் இந்த டீச்சர் இன்னும் அனிதாவோட டச்சில் இருக்க வாய்ப்பு இருக்கு. நான் அவனோட கால் ரெக்கார்ட்ஸ் செக் பண்ணுறேன். சார் அனிதாவோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட் 2 இடத்துல ஆக்டிவாக இருந்திருக்கு. ஒன்று வந்து லக்னோ, இன்னொன்று போபால். கடைசியாக லொக்கேஷன் ஆக்டிவாக இருந்த இடம் லக்னோ. லக்னோவில் இருக்கிற எல்லா ஹோட்டல்ஸ்லேயும் லார்ஜஸ்ட்லேயும் அனிதாவுடைய ஃபோட்டோவை சர்க்குலேட் பண்ணுங்க. லீடு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. லக்னோவை சேர்ந்த நம்பர் ஆக்டிவில் இருந்துச்சு. அதை பற்றி எதுவும் தெரிஞ்சதா? இல்லை சார், எதுவும் இல்லை. லக்னோ அண்ட் போபால் போலீஸை காண்டாக்ட் பண்ணுங்க. ஆகஸ்ட் 1 to 4 வரைக்கும் மிஸ் ஆன எல்லா கேஸையும் வாங்குங்க. டீட்டெயில்ஸை உடனே கொண்டு வாங்க. விக்டிம் கண்டிப்பாக போபால் இல்லை லக்னோவில் தான் இருக்கணும். சார், லக்னோவில் இருக்க காந்தி நகர் போலீஸ் ஸ்டேஷனில் 22 வயசு பொண்ணு காணாமல் போயிருக்கான்னு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு சார். லக்னோ ஷகுன் பாத்தக் ஆகஸ்ட் 3ஆம் தேதி நைட் இருந்து காணாமல் போயிட்டா. நம்ம கண்டுபிடிச்ச அந்த தலையில்லாத பாடியும் ஆகஸ்ட் 1 to 3 தான் இறந்துருக்கிறதா ரிப்போர்ட் சொல்லுது. சஸ்பெக்ட்? ஆமாம் சார், எங்ககிட்ட பிரைம் குற்றவாளி இருக்கான். அவளோட அண்ணன் சங்க்லக் பட்டாக். அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் நடுவில் நிறைய பிரச்சனை வந்துட்டு இருக்கு சார். எல்லாம் சொத்து பிரச்சனைனால. அதோட ஷகுனுக்கு கடைசியாக கால் பண்ணதும் சங்க்லக் பட்டாக் தான். அப்புறம் ஏன் இன்ட்ராக்ட் பண்ணாமல் இருக்கீங்க? இவ்வளோ நாளாகி உங்களுக்கு இதை பற்றி எந்த குழுவுமே கிடைக்கலையா? சார் இது லக்னோ சார். அதோட ஒரு பொண்ணு ஓடி போகிறான்றது சகஜம். நிறைய பொண்ணுங்க இப்படி தான் சார் ஓடி போவாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருக்கிறதுக்காக. அதோட இன்னும் சில பொண்ணுங்க இருக்காங்க, சினிமாவில் பெரிய ஹீரோயின் ஆனும் வீட்டை விட்டு ஓடி போகிறாங்க. நீங்களே சொல்லுங்கள் சார், நாங்கள் எத்தனை இடத்துல போய் தர்றது? இது லக்னோவோ இல்லை லூதினாவோ போலீஸோட கடமை என்ன? இவங்கள நம்ப தெரியலன்னா வேற யார் போய் தேடுவாங்க? அந்த பொண்ணுங்களோட ஃபேமிலி நம்மள தான் நம்பியிருக்காங்க. போலீஸை கடவுளாக நம்பியிருக்காங்க. என்னுடைய பர்சனல் லைஃப், ப்ரொஃபஷனல் லைஃப் ரெண்டையுமே செக் பண்ணுங்க. ஆனால் சார், நம்ம கண்டுபிடிச்ச அந்த பாடியில் ஏன்னு ஒரு டேட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த பொண்ணு பேர் ஷகுன். இந்த விஷயத்தில் தான் நம்ம தப்பு பண்ணுறோம். இந்த டேட்டோ நம்மளை தப்பான வழியில் கூட்டிகிட்டு போகுது. அந்த பொண்ணோட கையில் டேட்டூவே இல்லை. இல்லை, ஷகுனோட கையில் எந்த டேட்டூவும் போடலை. அது ஷகுனோட பாடி இல்லைன்னு நான் தான் சொன்னேன்ல. எப்படி சார் மனுஷங்களால இப்படி கொடூரமாக கொலை பண்ண முடியுது? சார் இது ஷகுனோட கால் ரெக்கார்ட்ஸ். ரெகுலராக அவள் பாஸ் அகில் கிட்ட பேசியிருக்கா. அதுவும் நைட்டு 2 to 3 மணி வரைக்கும். மிட் நைட்லேயே அவங்க பேசுகிறாங்க. ஏ ஃபார் அகில். ஒருவேளை அந்த டேட்டூ அகிலாக இருக்குமோ? சார் அப்படின்னா அகிலை அரெஸ்ட் பண்ணட்டா? இல்லை, வெயிட் பண்ணுங்கள். டிஎன்ஏ ரிப்போர்ட் வரட்டும். சகுனோட கையில் எந்த டேட்டோவும் இல்லைன்னு அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. டிஎன்ஏ ரிப்போர்ட் முதல்ல ப்ரூவ் பண்ணட்டும் அந்த பாடி சகுனோடதா இல்லையான்னு. லோக்கல் போலீஸோட பிரைம் சஸ்பெக்ட் சகுனோடைய அண்ணன். அவனை வர சொல்லுங்கள். எஸ் சார். இந்த கேஸோட இன்வெஸ்டிகேஷன் போலீஸை பிஜூர்லேருந்து லக்னோ கொண்டு வந்திருக்கு. ஆனால் போலீஸ்க்கும் குற்றவாளிக்கும் இருக்கிற தூரம் ரொம்பவே பெருசு. பிளானுக்கு பின்னாடி இருக்கிற மாஸ்டர் மைண்ட் அனிதாவா? இது உண்மையிலேயே ஷகுனோட டெட் பாடியா? இந்த எல்லா கேள்விகளுக்கும் போலீஸ் டிபெண்ட் பண்ணி இருக்கிறது அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட் மேலே தான். டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் வர்றதுக்கு ரொம்பவே டைம் இருக்கு. அந்த இடைப்பட்ட நேரத்தில் நிறைய ஷாக்கிங்கான விஷயங்கள் இந்த கேஸில் நடக்க போகுது. சார், நான் எதுக்காக என் தங்கச்சியை கொல்ல போகிறேன் சார்? ஏன்னா அவள் வீடை விற்கிறதுக்கு ஒத்துக்கலை. அப்புறம் உனக்கும் பணம் தேவைப்படுது. சார் அதெல்லாம் உண்மை இல்லை சார். ஷகுன் அதுக்காக ஒத்துக்கிட்டா சார். எங்கள் அம்மாவை நான் கன்வின்ஸ் பண்ணேன் சார். நீ என்னதான் முயற்சி பண்ணாலும் அந்த வீட்டை விற்க ஒத்துக்க மாட்டேன். அந்த வீட்டை விற்கிறதுனால லாபம் எனக்கு மட்டும் இல்லை, உனக்கும் அம்மாவுக்கும் சேர்த்து தான். அதெல்லாம் இருக்கட்டும் சங்கல் அண்ணா. அப்பா ஒரு வேளை உயிரோட இருந்திருந்தா நான் நல்லா படிச்சிருப்பேன். என்னோட ஏரோஸ்ட்ரஸ் ட்ரீம் கண்டிப்பாக நிறைவேறியிருக்கும். அந்த கனவை நான் விட்டதுக்கு காரணமே நீ தான். அந்த வீடையும் விற்கணும் அப்படின்ற கனவு நிறைவேறாமல் இருந்தால் தான் என்னோட வலி கண்டிப்பாக உனக்கு புரியும். ஷகுன், உன்னோட கனவு இப்போ கூட நிஜமாகும். நான் டேஜா பில்டர்ஸ் கிட்ட நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். நம்ம வீடை வாங்கிட்டு அதுக்கு பதிலாக 2 BHK ஃப்ளாட்ஸை தரத்துக்கு தயாராக இருக்காங்க. நீயும் அம்மாவும் அந்த வீட்டில் இருக்கலாம், இன்னொரு வீட்டை வித்துடலாம். உன்னோட ஏர் ஹோஸ்டஸ் ஆகிறதுக்கான கோர்ஸ் ஃபீஸும் உனக்கு கிடைக்கும். அம்மா இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அந்த வீட்டில் அப்பாவோட ஞாபகங்கள் இருக்கு. நீ சொல்லி புரியவை, அவங்க கண்டிப்பாக ஒத்துப்பாங்க. நீ அவங்க கிட்ட பேசுவல்ல. ஆனால் உன் தங்கச்சி அம்மா கிட்ட அதை பற்றி பேசல. அந்த கோவத்தில் தான் உன் தங்கச்சியை நீ கொலை பண்ணிட்ட. சார் அது உண்மை இல்லை சார். என்னோட தங்கச்சியை நான் கொலை பண்ணல சார். சார் டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்திருக்கு சார். இது கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்கு. டெட் பாடியோட டிஎன்ஏவும் மேட்ச் ஆகுது. இந்த அஸ்தியை எதுக்காக என்கிட்ட தரீங்க? நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, ஷகுனோட கையில எந்த டேட்டுவும் இருக்காது. அது என் ஷகுனோட உடம்பு இல்ல. டிஎன்ஏ மேட்ச் ஆயிடுச்சுமா?
இது ஷகுனோட அஸ்தி தான். சாரி சார், அகில் 3 நாள் முன்னாடி துபாய் போயிட்டாரு. போயிட்டானா இல்லை ஓடிட்டானா? என்ன சொல்றீங்க? நேரடியாகவே கேட்குறேன், நேரடியாக பதில் சொல்லுங்கள். அக்கீலும் சகுனும் அஃபேரில் இருந்தாங்களா? நோ சார், ஐ டோன்ட் திங்க் ஸோ. அகில் வந்து சகுனோட பாஸ் தான். நீங்கள் நினைக்கிறதெல்லாம் சொல்லாதீங்க மேடம், விஷயத்தை நேரடியாக சொல்லுங்கள். எல்லா பஸ்ஸும் எம்ப்ளாயி கிட்ட மிட் நைட்டில் தான் பேசுவாங்களா? அதுவும் தினமும்? சார், நீங்கள் ஏதோ தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அகிலை பற்றி எனக்கு நல்லா தெரியும் சார், அவன் ஒரு ப்ரொஃபஷனல். அக்கீலுக்கு வீடியோ கால் பண்ணுங்கள் இப்போவே. சார், அது ஒரு கேஷுவலான அஃபேர் தான் சார். இட் வாஸ் நதிங் சீரியஸ் சார். ஆனால் இந்த விஷயம் ரொம்ப சீரியஸ். சகுன் கொலை பண்ணப்பட்டிருக்கா. ஆனால் அந்த மர்டருக்கும் எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது சார்? அதை நாங்கள் கண்டுபிடிச்சிக்கிறோம். இப்போ நீ எங்ககிட்ட சொல்லு, சகுன் உன்னை மேரேஜுக்கு ஃபோர்ஸ் பண்ணாளா? சார், நான் தான் சொன்னேன்ல, அது ஒரு கேஷுவலான அஃபேர். ஆனால் என் வேர்ட்ஸை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கோ. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் திரும்பி வா. எங்களுடைய விசாரணைக்கு நீ கோஆப்ரேட் பண்ணுறது தான் நல்லது, புரிஞ்சுக்கோ. ஷவுனோட லேப்டாப் செக் பண்ணிட்டேன் சார். இந்த ஃபைலை நான் கண்டுபிடிச்சேன். ஷவுன் டிக்கெட் புக் பண்ணியிருக்கா, அதுவும் அனிதா ஜெய்ஸ்வால் பேரில். அதுவும் அவள் வீட்டை விட்டு ஓடி போனால் அதே நாளில். 1 வே டிக்கெட் டு போபால். அப்படின்னா சகுன் அனிதாவுக்கும் ஒருத்தர் தெரியாது. அனிதாவுடைய பேரண்ட்ஸ் கிட்ட, அப்புறம் சாகிப் கிட்ட, எல்லார்கிட்டையும் சந்துனை பற்றி விசாரிங்க. எஸ் சார். அகில், நீ பயப்படுற அளவுக்கு இங்கே ஒன்றும் நடக்கல. நீ முதல்ல இந்தியாவுக்கு திரும்பி வா. போலீஸ்க்கு இன்னும் உன் மேலே சந்தேகம் வரல, ஷகுனோட அண்ணன் மேலே தான். சார், நீங்கள்... அக்கீலுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? சார், நாங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் சார். வெறும் பார்ட்னர்ஸ் தானா இல்லை அதுக்கும் மேலேயா? சார் ப்ளீஸ், ஐ எம் ஹாப்பிலி மேரிட். எந்த ப்ரூஃபும் இல்லாமல் நீங்கள் எப்படி அதை சொல்லலாம்? அதுக்கு இதுதான் ப்ரூஃப், உங்களுடைய கால் ரெக்கார்ட்ஸ். இந்த கால் ரெக்கார்ட்ஸுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் அக்கீலும் சகுனும் ஃபோனில் பேசியிருக்காங்க. எல்லாமே மிட் நைட் கான்வர்சேஷன், எல்லாம் 2 to 3. ஆனால் அந்த நேரத்துக்குலாம் முன்னாடி அக்கீல் உங்ககிட்ட ஃபோனில் பேசியிருக்கான். சார், நானும் அகிலும் அஃபேரில் இருந்தோம் ஒரு காலத்தில். ஸோ அந்த கொள்ளைக்கும் நீங்கள் பண்ணுற இன்வெஸ்டிகேஷனுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? அட்லீஸ்ட் நீங்கள் அஃபேர் இருக்குதுன்னா ஒத்துக்கிட்டீங்களே, மீதியை நீங்கள் சொல்கிறீங்களா இல்லைனா இந்த ஆஃபீஸரை ஹெல்ப் பண்ண சொல்லவா? ரொம்ப ப்ரொஃபஷ்னல். சார் சார் சார், அது நானே சொல்லிடுறேன் சார். சார், ஷகுன் தான் அவள் அழக வச்சு அகில அவள் வலையில் விழ வச்சுட்டா சார். நான் அவளை எவ்வளவோ முயற்சி பண்ணி கம்பெனியை விட்டு ஃபயர் பண்ண நினச்சேன் சார். ஆனால் ஒரு நாள் அவள் எங்கேயோ மிஸ் ஆயிட்டான்னு கண்டுபிடிச்சேன் சார். அவள் மிஸ் ஆயிட்டாளா? அவளை கிட்னாப் பண்ணியிருக்காங்க, அப்புறம் கொலை பண்ணது நீ தான். இல்லை சார், நான் அவளை கொல்லலை சார், அவளை கடத்தவும் செய்யலை சார். சரி, நீ சொல்கிறத நம்புகிறேன். அப்போ அந்த அகில் சக்குன் ஆஃபீஸ் வராத காரணத்தை கடைசி வரைக்கும் அகில் தெரிஞ்சுக்க நினைக்கலையா? இதில் எங்கேயோ அடிக்குதே. சார், நான் தான் அவனை ஃபோர்ஸ் பண்ணேன். ஒருவேளை ஷகுனை என் கூட சேர்ந்து கண்டுபிடிக்க ட்ரை பண்ணி முயற்சி பண்ணா இந்த கம்பெனி விட்டு விலகிடுன்னு வார்ன் பண்ணேன். இதுதான் அனிதா ஜெய்ஸ்வால். இவங்களோட உங்களுக்கும் சங்கனுக்கும் என்ன சம்பந்தம்? எனக்கு இந்த பொண்ணு யாருன்னு தெரியாது சார். அவள் எதையோ நம்ம கிட்ட மறைக்கிறா, அக்கீலை காப்பாற்ற முயற்சி பண்ணுறா. இந்த பிளானில் யாரெல்லாம் இன்வால்வ் இருக்காங்களோ அவங்க மேலே ஒரு கண் வைங்க. சுமித் சார், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரோட்டிகானில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு தலையில்லாத பாடி கிடைச்சது சார். போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சது சார். டாக்டர் உங்களை மீட் பண்ணுவான். ஓகே ஓகே, அவங்க மேலே ஒரு கண் வைங்க. நான் பிஜனூர் போயிட்டு வந்துடுறேன். எஸ் சார். இந்த பொண்ணுக்கு சுமார் 23 வயசு இருக்கும் சார். கழுத்தை நல்லா கட் பண்ணியிருக்காங்க, ஆனா ரெஸ்ட் ஆஃப் தி பாடி இன்டாக்டா தான் இருக்கு. மயக்க மருந்தை பயன்படுத்தி கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிருக்காங்க, அதுக்கப்புறமா கட் பண்ணிருக்காங்க. இந்த பொண்ணோட பாடி மேலயும் உப்போட ட்ரேசஸ் இருக்கு. ரெண்டும் ஒரே மாதிரி பண்ணிருக்காங்க. ஆமா சார். அமௌண்ட் ஆஃப் சால்ட் கம்மியானதுனால பாடி மொத்தமா அழுகி போகாம கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, ஷகுன் பாடி கிடைக்கிறதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணை கொன்னு இருக்காங்க சார். இது கண்டிப்பா சீரியல் கில்லரோட வேலை தான். சின்ன பொண்ணுங்களா பார்த்து அவன் டார்கெட் பண்ணி கொள்றான். ஒருவேளை அது சீரியல் கில்லராக இருந்தா இன்னும் அவன் நிறைய பொண்ணுங்களை டார்கெட் பண்ணியிருப்பான். அவன் அடுத்த புது பொண்ணுங்களை தேடி இப்போ சர்ச் பண்ணிக்கிட்டே இருப்பான். இந்த நியூஸை எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க, போலீஸ் ஸ்டேஷன் அலர்ட் பண்ணுங்க. நம்ம நினைச்சதை விட இந்த கேஸ் ரொம்ப சீரியஸ். அனிதா ஷகுன் மர்டர் கேஸ்
சீரியல் கில்லர்ஸ் பக்கம் தன்னோட பார்வையை திருப்பி இருக்கு. ஒரு வாரமும் ஒரு லீட் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் அது எல்லாமே வைக்க போருக்குள்ள ஊசியை தேடுற கதை தான். ஆனால் ரொம்ப பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் போலீஸ்க்கு ஒரு பெரிய லீட் கிடைச்சது. சார் ரவுத்திகா 2வது பாடி கிடைச்ச அந்த இடம் ஹைவேல இருந்து ரொம்ப தூரம். அங்கே சில பேர் தான் இருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு ஆளை விசாரித்தோம். அவன் ஒரு விஷயம் நமக்கு சொன்னான். அன்றைக்கி நைட்டு ஒரு கார் நின்றுச்சு சார். கொஞ்சம் உப்பு பேக்கெட் வாங்கிட்டு இந்த இடத்த விட்டு போயிட்டாங்க சார். அந்த காருக்கு பின்னாடி ஒரு பெரிய ஏரோப்ளேன் ஸ்டிக்கர் இருந்துச்சு சார். ஏரோப்ளேன் ஸ்டிக்கர்னா அது ஃப்ளைவே மைவே டூரிஸ்ட் ட்ராவலோட லோகோ வச்சு. நீங்களே ஏதாவது சொல்லாதீங்க சார். முதல்ல சகுனை கொலை பண்ணேன்னு சந்தேகப்பட்டீங்க, இப்போ இன்னொருத்தனை கொன்னேன்னு சொல்லி பழி போடுறீங்க. நீங்கள் அதை செய்யலைன்னா அப்போ அந்த நைட் நேரத்தில் உங்கள் கார் ஏன் அந்த பக்கம் போச்சு? சார் யாரோ ஒருத்தவங்க எங்களை மாட்டி விட ட்ரை பண்ணுறாங்க சார். அதை பற்றி நான் எல்லாமே சொல்லிடுறேன். எங்கள் ஆஃபீஸில் 3 கார் இருக்குது சார். எல்லாமே கான்ட்ராக்டு தான். 3 காருமே ஜமாலுக்கு தான் சொந்தம். சார் ஒரு விஷயம் இருக்குது சார். ஷகுனை எங்கள் ஆஃபீஸில் வேலைக்கு ரெக்கமெண்ட் பண்ணி சேர்த்துக்க சொன்னதே ஜமால் தான் சார். ரவுத்திகான் எனக்கு எதுவும் தெரியாது சார். ஜூலை மாதம் வந்து நான் என் ஃப்ரெண்டோட வெட்டிங்கில் இருந்தேன் அஜ்மீரில். இந்த பிஸ்னஸ் இங்கே பார்த்துட்டு இருக்கிறது என் மச்சான் இம்ரான் சார். சார் நான் ஹெல்ப் தான் சார் பண்ணேன், அந்த பாடியை மறைக்கிறதுக்காக. யாருக்கு நீ உதவி பண்ண? சார் நான் உண்மையை சொல்லிடுறேன் சார். நான் எனக்கு வேலை செஞ்சு வெறுத்து போச்சு சார். வாழ்க்கையில் சீக்கிரமாக பெரிய ஆளாக நினச்சேன். அதனால தான் அனிதாவை என் வலையில் சிக்க வச்சேன். அவள் பணக்கார வீட்டு பொண்ணு. ஆனால் ஒரு நாள் அவங்க அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு சார். ரவுடி பசங்களை கூப்பிட்டு வந்து என்னை அடின்னு அடிச்சு போட்டாங்க சார். சமீர், நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது. நம்ம காதலை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க அனிதா நான் சொல்கிறத அப்படியே கேளு. நீ வீட்டில் இருக்க பணம் நகை எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்துக்கிட்டு என்கிட்ட வந்துட்டு ஓடிடலாம் நாம. சார் நான் சமீர்கிட்ட சொல்லி அனிதா போபால் போக ஒரு சிங்கிள் டிக்கெட் போட சொன்னேன் சார். அப்புறம் என் பேரில் நானும் ஒரு சிங்கிள் டிக்கெட் தனியாக புக் பண்ணிட்டேன் சார். அப்போ தான் சந்தேகம் வராது. இம்ரான் டிக்கெட் புக் பண்ண சொல்லி அனிதா கிட்ட சொன்னானா? ஹலோ ஷகுன், என் ஃப்ரெண்டுக்கு விஷார்லேருந்து போபால் போக ஒரு டிக்கெட் புக் பண்ண முடியுமா? அவங்களோட ஃபுல் நேம் சொல்லு. அனிதா ஜெய்ஸ்வால். என் பேர், என் ரியல் ஐடென்டிட்டி. அனிதாவுக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது சார். இந்த விஷயத்தில் அவள் என்னை ரொம்ப நம்பினா சார். ஆனால் அவள் என்னோட உண்மையை ஒரு நாள் கண்டுபிடிச்சிட்டா. உன்னோட உண்மையான பேர் ஷாகிப்பா. அனிதா, இந்த விஷயத்த நான் உங்கள்கிட்ட ஒரு நாள் சொல்லலாம் தான் நினச்சேன். உனக்காக நான் வீட்டை விட்டு வந்துட்டேன். அதுவும் நான் எங்கள் அப்பா அம்மா சேர்த்து வச்ச பொருளெல்லாம் திருடிட்டு உன் கூட நான் ஓடி வந்துட்டேன். உன்னை நான் அவ்வளோ நம்பினேன், ஆனால் நீ என்னை ஏமாத்திட்ட. நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளு. தொடாத என்ன. உனக்கும் எனக்கும் என்னோட என்ன இருந்தாலும் அது என்னோட முடிஞ்சிருச்சு. அனிதா, நான் உங்கள்கிட்ட பொய் தான் சொன்னேன், புரியுதா? நான் ஒத்துக்கிறேன். ஆனா என்னோட காதல் பொய்ன்னு அர்த்தம் இல்லை அனிதா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் இப்போவே என் வீட்டுக்கு போகணும். அந்த பணத்தை நான் அவ்வளோ சுலபமாக இழக்க விரும்பலடா. அனிதா நாளைக்கு எல்லா பணத்தோடையும் வீட்டுக்கே போயிடுவா. நமக்கு எதுவும் கிடைக்காது. நான் இப்படி நடக்க விட மாட்டேன். அந்த பணத்தோட அவ எந்த இடத்துக்கு போக விட மாட்டேன். பாரு, என்ன சொல்ற? இது இன்னைக்கு நைட்டோட பஸ் டிக்கெட் அனிதா, இசாருக்கு. நீ சரியான முடிவு தான் எடுத்திருக்க. ஐ டோன்ட் டிசர்வ் யூ, பட் ப்ளீஸ் என் மேல இருக்க கோவத்தில் இப்படிலாம் பண்ணாத. நேற்று ஈவினிங்ல இருந்து நீ எதுவுமே சாப்பிடல. சாப்பிடு ப்ளீஸ், சாப்பிடு. அனிதாவை கொலை செஞ்ச பிறகு நகையும் பணத்தையும் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பங்கு போட்டுக்கிட்டோம் சார். நான் போபாலுக்கு திரும்ப போன பிறகு நான் அனிதாவோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டை ஆக்டிவாக தான் சார் வச்சுருந்தேன். அப்போ தான் அனிதா இன்னும் உயிரோடு இருக்கான்னு எல்லாருமே நினச்சிக்குவாங்க. சகுன் எது கொலை பண்ண? சகுனை நான் கொலை பண்ணல சார். சகுன் எனக்கு யாருன்னே தெரியாதா? ஏய், நீ எங்ககிட்ட நல்லா மாட்டிக்கிட்ட. இம்ரான் எங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான். இந்த மர்டருக்குலாம் பின்னாடி இருக்கிற மாஸ்டர் மைண்ட் நீ தான் சொல்லிட்டான். சார், இம்ரான் வேணும்னே போய் சொல்கிறான் சார். அப்புறம் சகுனை கொலை பண்ணதே அவன் தான். அதுதான் எங்களுக்குள்ளே போட்டுக்கிட்ட டீல் சார். சத்தியமாக சொல்கிறேன் சார். ஷகுனை நான் உயிராக லவ் பண்ணேன் சார். ஆனால் அவன் என்னை சீரியஸாக எடுத்துக்கிற மாதிரியே தெரியல. நான் ஏதோ சின்ன பையன் மாதிரி அவன் நடத்தினான். ஷவன், ஐ லவ் யூ. இம்ரான்,
நீ வெறும் சின்ன பையன்தான். வீட்டை விட்டு இப்பதான் வெளியில வர, அதுக்குள்ள ப்ரப்போஸா? தம்பி, நீ ரொம்ப சின்ன பையன், போய் படிக்கிற வேலையை பாரு. என்னைக்காவது ஒரு நாள் அவள் என்னை லவ் பண்ணுவான்னு நான் நினச்சேன். ஆனால் அவளோட பாஸ் அகில டெட். அவள் கையில் கூட அவள் அகிலோட பேரை டேட்டோ போட்டுக்கிட்டா. என்னால் அதை தாங்கிக்கவே முடியல. ஷகுன் எனக்கு கிடைக்கவே இல்லைன்னா அவள் வேறு யாருக்கும் கிடைக்கக்கூடாது. ஷாகிப், இது உன்னோட 10. இப்போ நீ எனக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணும். நான் ஷகுனை கொலை பண்ண போகிறேன். இவனுடைய கொலைக்கு நீயும் அவனோட கொலைக்கு நீயும் மாற்றி மாற்றி ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. இப்போ 2 பேரும் சேர்ந்து ஜெயிலில் ஒன்றா கஷ்டப்படுங்க. இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற நிறைய கொலைகள் வெளியே வந்தது. அதாவது இந்த கேஸ் நம்ம கிட்ட என்ன விஷயத்தை நிரூபிக்குதுன்னா, கிரைம் நெவர் பேஸ். ஷமீர் அப்புறம் ஷாகிப் அப்புறம் இம்ரான் 2 பேர் மேலேயும் ஸ்ட்ராங்கான சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. இவங்க 2 பேருக்கும் கடுமையான ஒரு தண்டனை கிடைக்கும். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அனுப் சோனிக். நான் உங்களை மறுபடியும் கிரைம் பேட்ரோல் அலர்ட்ல புது எபிசோட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களையும் உங்க ஃபேமிலியும் நல்லா பாத்துக்கங்க. எப்பவும் விழிப்போட இருங்க, பத்திரமா இருங்க, பாதுகாப்பா இருங்க. கிரைம் பேட்ரோல் அலர்ட் பார்த்துக்கிட்டே இருங்க. ஜெய் ஹிந்த்.